வணக்கம் நண்பர்களே. திமுகவின் கூட்டு சதி வெளியானது. கர்ணனைப் போல நண்பனை தேர்ந்தெடு, நீ வீழ்கின்ற நிலை வந்தாலும் உனக்காக போராடுவான் என்று சொல்லுவாங்க. அதே போன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு முதல்வர் நாற்காலியில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் நாற்காலி 4.5 வருடம் நிலைத்து நிற்க கவசமாய் இருந்தது. பாதுகாத்தது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி என்பது மறக்க முடியாத உண்மை என்பதை அதிமுகவினரே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் முதல்வராக நாற்காலியில் அமரும் வரை பெரும்பாலான தமிழக மக்களுக்கு யார் என்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கின்ற கட்சியை காப்பாற்றியது மட்டுமில்லாமல் தன்னை ஒற்றை தலைவராக கொண்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளராக வருவதற்கு முக்கிய காரணமாயிருக்கும் SP வேலுமணிய முதுகில் குத்தும் வேலையை எடப்பாடி மற்றும் அவருடைய மகன் செய்து வருவது தற்போது அதிமுகவை அழும்பின் விளிவிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கும் மூத்த தலைவர்கள் யாருடைய ஆலோசனையும் கேட்காத எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகன் மிதுன் சொற்படியே நடந்து வருவதும், மிதுன் அவருக்கென ஒரு தனியாக ஒரு டீமை வைத்து கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவையும் தன்னுடைய தந்தை மூலம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் செயலை பொறுத்து அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிக மனவேதனையுடன் பல அதிமுக மூத்த தலைவர்கள் அக்கட்சியிலிருந்து வேதனையோடு வெளியேறி மாற்று கட்சிக்கு சென்று வருவதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தற்போது MG தொடங்கி ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றா எடப்பாடிய ஓரம் கட்டப்பட்டு SP வேலுமணி தலைமை பொறுப்புக்கு வந்தால் மட்டுமே முடியும் என்கின்ற எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான அதிமுகவினர் இருந்து வராங்க. இதன் காரணமாகவே பொதுக்குழுவை கூட்டாமல் காலதாமதம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டம் போட்டு SP வேலுமணி ஆதரவாக இருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கி வரார் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற குற்றச்சாட்டுகளும் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் மத்தியில் ஓங்கி ஒலித்து வருவதை பார்க்க முடியுது. இப்படியே கட்சியில இருந்து அனைவரையும் நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி இருவரும் மட்டும் என்னதான் செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்கும் விடை கிடைக்கும் வகையில் சில தகவல் வெளியாயிருக்கு. அதிமுக இனி ஆட்சிக்கு வராமல் அழிந்தாலும் பரவாயில்ல, அதிமுக வசம் இருக்கும் சொத்துக்களை கைப்பற்றுவது தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய மகன் மிதுன் ஆகிய இருவருடைய தற்போதைய திட்டம் என்றும், அதற்கான வேலைகளை தான் அப்பா மகன் இருவரும் மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க என்கிறார்கள் அதிமுகவில் இருக்கும் இரத்தத்தின் இரத்தமான சீனியர் புள்ளிகள். திமுகவை எதிர்ப்பில் உருவாகிய அதிமுக கட்சி என்கின்ற ஒரு சதவீதம் கூட உணர்வில்லாமல் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தன்னுடைய பதவி ஆசைக்காக திமுகவுடனே கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய மகன் இருவரும் தயாரானதும் மேலும் தற்போதும் தயாராக இருப்பதும் எந்த சுமார் 95% உண்மையான அதிமுக நிர்வாகி யாரும் விரும்பவில்லை என்கின்ற சூழல்ல அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி காலியாகும் என்பதே தற்போதைய அதிமுகவின் அரசியல் நிலவரம்.